ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு இன்ட்ராடே ட்ரேட் ஆப்ஷனில் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில லைன், அதாவது என்னென்னா ஒரு சில லைன்லாம் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வச்சு நான் வந்து ஒரு மார்க்கெட் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரேட் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது என்ன லைன், இதை வச்சு நம்ம எப்படி வந்து ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நான் வந்து டெய்லி வந்து வீடியோவாக நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கான லெவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் சொல்லக்கூடிய எது நீங்கள் ஒரு அட்வைஸ் எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு முடிவெடுங்க. ஓகே. ஸோ நான் இன்றைக்கான லெவல் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் வந்து எப்படி க்ளோசிங் கொடுத்துருக்கோ அதில் இருக்கக்கூடிய அட் த மணி ப்ரீமியம், கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் இந்த ரெண்டுமே வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி என்ட்ரி எடுக்கிறேன், எப்படி வந்து எங்கே எக்ஸிட் ஆகிறேன் அப்படிங்கிறத நான் வந்து இதில் ரொம்ப டீட்டெயில்ஸாக நான் சொல்கிறேன். கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து இன்றைக்கி நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து V2T அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ விங்கிறது விலையும், டீங்கிறது டைம். ஸோ அதிக நேரம் ஒரு இடத்துல குறிப்பிட்ட ப்ரைஸில் வந்து நமக்கு வந்து ட்ரேட் ஆகும்போது அந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கான லெவல், ஸோ இண்டெக்ஸ்க்கான லெவல் சொல்லியிருந்தேன். ஸோ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 23,550. ஸோ 23,000 மன்னிக்கணும் 23,50 வெறும் 50. ஸோ 550 23,050. ஸோ அந்த 23,050 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஃபர்தராக இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே மார்க்கெட் வருங்கிற போது அடுத்து இருக்கக்கூடிய லெவல்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த லெவல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 22,900. ஸோ அடுத்து வந்து 22,800. ஸோ 22,800. ஸோ கீழே இருக்கக்கூடிய லெவல்லாம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகே. ஸோ இது இந்த சென்டரில் இருக்கக்கூடியது வந்து எம்எஸ்டி, மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். இது இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்காகவே இந்த டூல் வந்து நான் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ எம்எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் கீழே நான் வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் பின் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம், உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகே. ஸோ இந்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்டி. ஸோ எம்எஸ்டிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு புரியலை, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்லி எல்லா வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எம்எஸ்டிக்கு மேலே இருக்குன்னா மார்க்கெட் வந்து ஒரு பையிங்காக இருக்கும். பையிங்க்கு அப்படி மேலே மார்க்கெட் இந்த எம்எஸ்டிக்கு மேலே போகும்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ எம்எஸ்டிங்கிறது ஓகே. ஸோ இந்த லைன் வந்து எம்எஸ்டி. இந்த எம்எஸ்டிக்கு மேலே மார்க்கெட் நாளைக்கு ரேஞ்ச் ஓப்பன் ஆகி எம்எஸ்டிக்கு மேலே போகுது அப்படிங்கும்போது இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக மாறிடும். ஓகேவா? ஸோ ஒரு 5 மினிட் கேண்டில் ரேஞ்சில் ஓப்பன் ஆகி எம்எஸ்டிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த 23 ஓகே. ஸோ இந்த 23,180. ஸோ 23,200 அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ப்ரைஸ். இந்த 23,200க்கு மேலே மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா அப்போ இந்த இடம் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக மாறும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த ப்ரைஸ், அதாவது இந்த 23,350 இருக்கு இல்லையா? ஸோ 23,350ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் ஒரு 5 மினிட் கேண்டில் நமக்கு வந்து ஓப்பன் ஆகி இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரேஞ்சில் இருந்து இன்றைக்கி ஓப்பனில் இருந்து மேலே இருக்கக்கூடியது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 பாயிண்ட். ஸோ ஒரு 5 மினிட் கேண்டில் கண்டிப்பாக வந்து 250 பாயிண்ட் மூவ் ஆகாது நிஃப்டியில். ஸோ நமக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறப்ப அது நமக்கு வந்து இந்த லெவல் தான் நமக்கு வந்து கரெக்டான ஒரு ஸோ இந்த 5 மினிட் கேண்டில் வந்து நமக்கு வந்து இந்த எம்எஸ்டிக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருச்சு அப்படின்னா நான் ஃபர்தராக இந்த இடத்த டார்கெட்டாக வச்சுட்டு நான் வந்து ஒரு என்ட்ரி எடுப்பேன் காலில். ஓகேவா? இந்த இடம் என்ன, அந்த இடம் ஸ்ட்ராங்காக நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் அதான் இருக்குது. என்ன அப்படின்னா 23,050. ஸோ 23,050 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் சோனாக இருக்கிறதுனால இந்த எம்எஸ்டி லெவல் வந்து 23,189. ஸோ 23,200 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா கால் வந்து நம்ம வந்து பை பண்ணலாம். ஸோ கால் பை பண்ணும்போது காலோட இது நமக்கு வந்து அது என்ன அப்படின்னா காலுடைய லெவலில் நம்ம எம்எஸ்டி லெவல் வச்சுருப்போம். ஸோ காலுக்கான எம்எஸ்டி லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸோ காலோட எம்எஸ்டி லெவல் வந்து 151 இருந்து
216 ரூபா. ஸோ மேலே இருக்கக்கூடிய 216 ரூபா லெவலுக்கு. ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த 188 ரூபா அப்படிங்கிறது வந்து கால், அதாவது கால் பிரீமியம் 23,100. ஸோ அப்படிங்கிற இன்னைக்கு இண்டெக்ஸ் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கிற ப்ரைஸ் வந்து 23,70. ஸோ 23,100 அப்படிங்கிற ப்ரைஸ் நான் எடுத்திருக்கேன் கால் பிரீமியம். ஸோ அதுக்குள்ள லெவல் வந்து கீழே 82 ரூபா அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து நமக்கு வந்து இன்னைக்குள்ள ட்ரேட் நடந்தபடி நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். ஓகேவா? ஸோ அந்த சப்போர்ட் லெவலை தாண்டி மார்க்கெட் கீழே, இந்த கால் பிரீமியம் கீழே வந்துன்னா கீழே இருக்கக்கூடிய லெவல்லாம் 19 ரூபா அப்படிங்கிற லெவல் வரைக்கும் சப்போர்ட் லெவல் இருக்கு. ஓகே, அப்போ இண்டெக்ஸ் மேலே போகுது அப்படின்னா, ஸோ இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த எம்எஸ்டி லெவலுக்கு மேலே நமக்கு போகும்போது, அதாவது 23,200. ஸோ 23,200க்கு போகும்போது இது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா 216 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி 216 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது இந்த 427 ரூபா அப்படிங்கிற லெவல் வரைக்கும், ஸோ 350 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நமக்கு இருக்கும். இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நான் வந்து ஒரு காலில் ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எம்எஸ்டிக்கு மேலே போயிட்டு இந்த லெவலுக்கு மேலே போகும்போது நான் வந்து ஒரு 350 ரூபா அப்படிங்கிறத வந்து நான் டார்கெட்டாக வச்சு ஒரு ட்ரேட் எடுப்பேன். சரி, புட் ஆப்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா, மேலே போகும்போது புட் ஆப்ஷன் வந்து இந்த எம்எஸ்டி ஜோனுக்கு கீழே வந்துடும். அதாவது இதோடைய லெவல் வந்து 108 ரூபா. ஸோ 108 ரூபாய்க்கு கீழே இந்த புட் ஆப்ஷன் 23,100 அப்படிங்கிற புட் பிரீமியத்தோட லெவல் வந்து கீழே இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்ம வந்து கால் வந்து கன்ஃபார்மாக பை பண்ணலாம். ஓகே, ஸோ புட் ஆப்ஷனுடைய சப்போர்ட் ஜோன் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு வந்து 48 ரூபா. ஸோ இந்த 48 ரூபாங்கிறது புட்டுனுடைய ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். இன்கேஸ் புட் ஆப்ஷன் இந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து காலை பை பண்ண வேண்டாம். புட்டு வந்து எந்த மாதிரி வந்து ரிவர்ஸ் இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா, கால் வந்து நமக்கு வந்து இண்டெக்ஸும் கால் பிரீமியமும் நமக்கு வந்து இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். கால் பிரீமியம் இந்த 350 அப்படிங்கிற லெவலில் இருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது அப்படின்னா, அதே மாதிரி இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இதுக்கு வந்து. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய லெவலில் இருந்து இந்த இடம் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த புட் ஆப்ஷனாக பை பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபர்தராக நம்ம வந்து இந்த எம்எஸ்டி, அதாவது V2T ஆப்ஷன் அப்படிங்கிற லெவலை வச்சு நம்ம வந்து பை பண்ணுற மெத்தடு. இது நம்ம வந்து ஃபர்தராக வந்து இந்த லைனெல்லாம் நான் எப்படி வந்து இந்த மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு வந்து எனக்கு வந்து தெரியல. ஸோ நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்தினாலும் அது கூட இந்த லெவலை வச்சு நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ எந்த மாதிரி இது ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் லைவ் ட்ரேட், ஸோ இன்றைக்கி வந்து லைவ் ட்ரேட் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.